தொழுகையில அத்தையாத்து ஓதும் போது விரல ஆட்டி தொழறோம். விரல ஆட்டுறது நல்லதா இல்ல அஷ்ஹது அல்லா இலாஹ சொல்லும் போது மட்டும் களிமா விரல நீட்டினா போதுமா? எது நல்லது எது நல்லது இல்லைங்கிறது முடிவெடுக்கிறது நம்ம இல்லைங்க. மார்க்கத்துல முடிவெடுக்கிறதுக்கு அதிகாரம் ரசூல்லா தான். அல்லாஹ் முடிவெடுத்து ரசூல்லாக அறிவிச்சுட்டான், ரசூல்லா நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதுல நன்மை தீமை சொல்றதா இருந்தா ரசூல்லா தான் சொல்லணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க, சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இது எப்ப சொன்னாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவுடைய மெம்பர்ல நின்னு தக்பீர் சொன்னதுல இருந்து சலாம் கொடுக்கிற வரைக்கும் அங்கேயே தொழுது காட்டி அப்படி மக்களுக்கு சொல்றாங்க, இப்ப நான் எப்படி தொழுகிற மாதிரி நீங்க பார்த்தீர்களோ அப்படித்தான் தொழுகணும் நாங்க. அப்ப சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி தொழுதார்களோ அதை அப்படியே நமக்கு சொல்லி கொடுத்து விட்டார்கள். அது மாதிரி நம்ம தொழுகணும். இப்போ இந்த அத்தஹியாத்துல அஷ்ஹது அல்லா இல்லாஹ் சொல்லும் போது மட்டும் விரல உயர்த்துறாங்கல்ல, இதுக்கு ஆதாரம் இருக்குதான்னு கேட்டா ஆதாரம் இல்லைங்க. நம்மளும் பல 25 வருஷம் 30 வருஷமா கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்படி ஆதாரம் இருக்குன்னு சொன்னவர்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். எப்படி கேட்கிறோம்? அத்தஹியாத்து இருப்புல மார்க்கம் நீங்க சேரதா இருந்தா அது குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கணும். எந்த ஹதீஸ்லயாவது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும் போது நீட்டி விடுறது மாதிரி ஹதீஸ் இருக்குதா? ஒரு ஹதீஸ் இருக்கான்னு கேட்கிறோம். இல்ல. சரி, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும்போது நீட்டி வச்சுட்டு சலாம் கொடுக்கிற வரைக்கும் நீட்டியே வைத்து விட்டு விடுகிறார்களே ஷாஃபி மதுஹபை சார்ந்தவர்கள், இதற்கு ஆதாரம் இருக்குதான்னு கேட்கிறோம். இல்ல. இவங்க என்ன செய்யறாங்கன்னா ஆதாரத்தை சொல்றதுக்கு பதிலா லாஜிக் பேசுறாங்க. எதுல லாஜிக் பேசலாம் தெரியுமா? உலக விஷயத்துக்கு தான் லாஜிக் பேசலாம். மயிலாப்பூருக்கு இப்படி போறது ஈஸியா இப்படி போறது ஈஸியா லாஜிக்கா சொல்லலாம். இது போனா சுத்து, இப்படி போனா ஷார்ட், இது பெட்ரோல் கம்மியாகும், இதுல டிராபிக் கம்மி, அதனால இப்படி போ, இது உலக விஷயத்துக்கு லாஜிக் பேசலாம். அதே நேரத்துல சிமெண்ட் ஷீட் இருக்கும்போது ஏசி போட்டா நல்லதா இல்லையா? இல்ல, சிமெண்ட் ஷீட் இருக்கும்போது ஏசி போட்டா காத்துள்ள நிக்காது, அது ஹீட்டை இறக்கும், அதுக்கு வேற மாதிரி ஒரு செட்டப் பண்ணணும் என்று அது லாஜிக். அதாவது உலக விஷயத்துக்கு 1000 லாஜிக் பேசலாம், மார்க்க சட்டத்துக்கு லாஜிக் பேசக்கூடாது. இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் நீட்டுறோம்ல, இது எதுக்குன்னா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லைன்னு சொல்லும் போது அல்லாஹ் ஒருத்தன் தான் சொல்லணும்ல, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருத்தன் தான் என்று காட்டிட்டு விட்டுறாங்களாம். இதான் அதுக்கு தத்துவம் அவங்க சொல்றது. இன்னொரு தத்துவம் சொல்லுவாங்க, என்னன்னா நம்ம அசைக்கணும்னு சொல்றீங்களே, அப்படி இடையில இப்படி தூக்கி விட்டா அசைஞ்சிருச்சுல, அசைச்சுக்கிட்டே இருக்கணும் கடமையா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. இவங்க லாஜிக் பேசுற மாதிரி இருந்தா நம்மளும் லாஜிக் பேசலாம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் ஒருத்தன் தான் என்று சொல்வதற்கு ஒரு முறை நீட்டுவதை விட அத்தஹியாத்துல ஆரம்பிச்சு சலாம் கொடுக்கிற வரைக்கும் அல்லாஹ் ஒருத்தன் தான் ஒருத்தன் தான் ஒருத்தன் தான் ஒருத்தன் தான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்படியும் போயிடும். லாஜிக்கு லாஜிக் பேசுற மாதிரி ஆயிடும். நமக்கு மார்க்க சட்டத்துல லாஜிக் பேசக்கூடாது. ஒருத்தர் சொல்றாரு, என்ன ஏன் சுபு தொழுகை 2 ரக்காத்து சத்தமிட்டு ஓதுறீங்க, லுகர் தொழுகையில அமைதியா ஓதுறீங்க? லுகர் தொழுகையில சத்தமிட்டு ஓதுனா காஃபிர்களுக்கு தெரிஞ்சிடும். லாஜிக் இதான் லாஜிக்கு. இன்னும் சொல்ல போனா சுபு தொழுகையில சத்தமிட்டு ஓதுறதுனாலதான் எல்லாருக்கும் தெரியும். இருட்டுல எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அமைதியா ஓதுனாலே சத்தமிட்டு எல்லாரும் காது கேட்கும். அப்ப பகல்ல சத்தமிட்டு ஓதுனாலும் கேட்காது. அப்ப ஏன் பாங்கு சொல்லணும் மைக்கு வச்சு? அதுக்கு லாஜிக் காணும். அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா காரணத்தை இவங்க கற்பிக்க கூடாது. சுபுக்கு 2, லுகருக்கு 4, மகரிபுக்கு முதல் 2ல ஓதுறோம், பின்னாடி அமைதியா இருக்கோம். இஷாவுக்கு முதல் 2ல ஓதுறோம், பின்னாடி 2ல ஏன் மார்க்கும் சொல்லிட்டா செஞ்சிடணும், அவ்வளவுதான். இதுல லாஜிக் எல்லாம் பேசக்கூடாது. அது அல்லாஹ்வுடைய சட்டம். இப்படித்தான் சொல்லணுமே தவிர இதுக்கு லாஜிக் தத்துவத்தை சொல்றதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. அப்ப இடையில உயர்த்துவதற்கு தத்துவம் பேசக்கூடாது. ஆதாரம் இருந்தா செய்யணும். ஆதாரம் இல்ல. என்ன ஆதாரம் இருக்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு தொழுகிறார் என்பதை பார்த்து தெரிந்து கொண்டு அலரமூத் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலிருந்து ஒரு நபி தோழர் வாயில் பின் ஹுஜர் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வை பார்த்துட்டு பயணம் பண்ணி வராங்க. எதுக்கு பயணிச்சு வராங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் எப்படி தொழுவாங்கன்னு பார்த்துட்டு தன் சமுதாயத்துக்கு சொல்றதுக்கு தான் வராங்க. ஒரு ஆள் தொழுதுகிட்டு பழகிட்டு போய் ஊர் மக்களுக்கு சொல்வதை விட எப்படி தொழுகிறாங்கன்னு பாக்குறதுக்கே வெளியூர்ல இருந்து அந்த ஊர் மக்களுக்கு போய் சொல்றதா இவர் எந்த அளவு கவனிச்சிருப்பாருன்னு பாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, ரசூலுல்லாஹ் எப்படி தக்பீர் கட்டினாங்க, எப்படி கையை உயர்த்தினாங்க, எப்படி நெஞ்சில கட்டினாங்க, எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே தன்னுடைய அத்தஹியாத்து இருப்புல இடது காலை வலது காலுக்கு அடியில வைத்துக் கொண்டார்கள்.
தனது இடது முட்டுக்கால்ல தனது இடது கையை வைத்தார்கள், தன்னுடைய வலது முட்டுக்கால் துடைக்கும் படுற மாதிரி வலது கையை வைத்தார்கள், கடைசி 2 விரல மடித்தார்கள். இப்படி எல்லாம் ஏனோதான் சொல்லுவாங்களா? அந்த அதிசயம் இவ்வளவு வருது. கடைசி 2 விரலை மடித்தார்கள், நடுவிரலையும் கட்டை விரலையும் இப்படி வைத்து விட்டு அந்த விரலை நான் உற்று நோக்கினேன். யாரையோ அழைக்கும் போது எப்படி மேலும் கையை அசையுமோ அது மாதிரி அழைப்பது போல அசைத்துக் கொண்டிருப்பதை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யாரையோ அழைக்கிற மாதிரி அசைக்கிறது என்ன அர்த்தம்னா, இப்படி அசைக்கல, இப்படித்தான் அசைச்சாங்கன்னு சொல்றாங்க. அதை அப்ப அழைக்கிறது போன்று இந்த விரலை அசைத்துக் கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் அப்படின்னு அந்த ஹதீஸ் வருது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு அசைத்திருக்கிறார்கள் என்று வந்தால் அது தொடக்கத்திலே அசைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இடையில ஓதும்போது இல்லையா. ஆட்காட்டி விரலை வைத்து தன் விரலை உயர்த்தி அசைத்துக் கொண்டிருப்பதை பார்த்தேன்றாங்க. ஃபர்ஸ்ட் உயர்த்திட்டு அப்புறம் அசைக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம எடுத்தெடுப்புல டக்குன்னு அசைக்க கூடாதான். எடுத்தெடுப்புல 2 விரல மடிச்சிட்டு நடுவிரல கட்ட விரல வச்சு கையை உயர்த்திட்டு அப்புறம் அசைக்க ஆரம்பிக்கிறது. இதை செய்தார்கள் அந்த நபித்தோழர் அறிவிக்கிற செய்தி அபுதாவூத் என்ற ஹதீஸ் நூல்லையும் நசை என்கிற ஹதீஸ் நூல்லையும் எல்லாம் ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிற பொழுது அந்த அசைத்துக் கொண்டிருந்தார்கள்ன்ற செய்தியை வைத்து நம்ம அசைக்கத்தான் செய்யணுமே தவிர எல்லாரும் இடையில நீட்டுறாங்க நம்மளும் அது மாதிரி செய்யலாமான்னு கேட்கக்கூடாது. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச மாதிரி தான், தொழுத மாதிரி தான் நம்ம தொழுகணும். அதுதான் நமக்கு மார்க்கம் என்பதை புரிந்து